ஒன்று தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 21வது வசனத்தில் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. நம்ம வேதத்தில் பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் ஏவாள்கிட்ட பேசுகிறதற்கு ஒரு சர்ப்பத்தை பயன்படுத்துகிறான். இப்போது சாத்தானுக்கும் ஏவாளுக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்குது. இப்போ அதனுடைய முடிவு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிரான ஒன்றை ஏவாள் செய்கிறான். சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கு இடையில் ஒரு உரையாடல் நடக்குது பாருங்கள். அது ஆரம்பத்தில் ஒரு பாவமான ஒன்றை போல் காணப்படலை. சாதாரணமாக சர்ப்பம் ஏவாள்கிட்ட பேசுது. அதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தினுடைய நன்மையை ஆதாம் ஏவாள் அனுபவிக்க முடியாதபடிக்கு ஆயிடுது. தேவன் ஆதாம் ஏவாளுக்காக வைத்திருந்த நன்மையை அவங்களால அனுபவிக்க முடியலை. அப்போ அதே மாதிரி தான் தேவன் உங்களுக்காக ஒன்றை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அவர்கிட்ட பெற்றுக்கொள்றதுக்கு என்ன ஒரு வழி தெரியுமா? அவர் கூட நீங்கள் பழகிறது, அவர் கூட நீங்கள் பேசுகிறது. எவ்வளவு ஒரு விசுவாசி இயேசுவோடு கூட பேசுகிறதுக்கு நேரம் செலவு பண்ணுறாங்களோ அவ்வளவு அவங்க இயேசுவினிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு ஆவிக்குரிய பிரமாணம். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், நம்ம இயேசுவோடு பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துட்ட இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்திருக்கிறதுனால அவன் நம்ம கூட உரையாடுறதுக்கு ஒருவேளை உங்களுடைய ஃபோனை பயன்படுத்தலாம் அல்லது ஒரு நபரை பயன்படுத்தலாம். அப்போ நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எது ஒன்றோடு நேரத்தை செலவிட்டாலும் உங்களுக்கு பக்தி விருத்தியை அது கொண்டு வரணும். அது உங்களுடைய பரிசுத்தத்தினுடைய அளவை அதிகமாக்கணும். ஒரு நபரோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், எப்படி இயேசு கிறிஸ்துவோடு அந்த எம்மாவூர் சீசர்கள் பேசுகிறாங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த அந்த அக்கினி அந்த சீசர்களுக்குள்ளே வந்துச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு பக்தி விருத்தியை எது ஒன்று கொண்டு வருதோ அது தேவனிடத்திலிருந்து வருது. உங்களுக்கு பக்தி விருத்தியை கொண்டு வராமல் வெறும் பொழுதுபோக்கு அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அதுக்கு பின்னாடி பிசாசுனுடைய ஒரு தந்திரம் இருக்குது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. ஒருவேளை நம்ம கடந்த நாட்களில் ஏதோ தவறான ஒன்றை பிடித்து கொண்டதுனால, தவறான ஒன்றோடு நம்முடைய நேரத்தை செலவிட்டதுனால ஆண்டவர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்து போயிருக்கலாம். எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தாமதமாகுது, ஒரு இழப்பு வருது அப்படின்னா, என் ஆசீர்வதிங்க ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற அதே சமயம், ஏன் என் வாழ்க்கையில் இந்த இழப்பு வந்துச்சு, ஏன் என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் தள்ளி போகுது, அதுக்கு நான் எந்த விதத்தில் சரிப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே நிறைய இழப்புகளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்கலாம்.